ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் விநாயகர் சதுர்த்தி வரப்போது நிறைய பேர் நிறைய கொழுக்கட்டை ரெசிபி வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம சேனல்லையும் வந்து ஆல்ரெடி கொழுக்கட்டை ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீக்கும் ஃபுல்லாக வந்து கொழுக்கட்டை ரெசிபிஸ் தான் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1.5 கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இடியாப்ப மாவு இல்லை நீங்கள் கொழுக்கட்டைக்கு தனியாக மாவு அரைச்சி வச்சுருந்தீங்கனாலும் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே எந்த மாவை ஆட் பண்ணி செய்வீங்களோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இது வந்து லேசான ஹீட்டில் இருக்கக்கூடாது தண்ணி. நல்லா கொதிக்கிற தண்ணியை எடுத்துகிட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெய்யை நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்கு நான் எத்தனை கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன்னா ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி அதில் நெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி எடுங்க. நான் சொன்ன அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வந்து தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசையும் போது உங்களுக்கு எந்த டைமில் நல்லா சாஃப்டாக வருதோ அப்போ வந்து தண்ணி ஊற்றுறது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ வந்து இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி போட்டு வச்சிடலாம் தனியாக. இப்போ வந்து அது இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லத்தை வந்து நீங்கள் பால் கொழுக்கட்டையில் அப்படியே ஆட் பண்ணலாம். ஆனால் தூசி ஏதாவது இருக்கும், க்ளீனாக இருக்காது சில வெல்லம். அதனால் வந்து எப்போவுமே வெல்லம் செய்கிறீங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணியில் விட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சுத்தமாக நீட்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்ச பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரவுண்ட் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீளமாக ரெடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பட்டன் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இந்த 3 ஷேப்ஸ் தான் வந்து நான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இதை விட பெருசாக வேணும்னாலும் ரெடி பண்ணிக்கலாம், இல்லை இதை விட சின்னதாக வேணும்னாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப சின்னதாக ரெடி பண்ணும்போது சில நேரம் கரைஞ்சிரும். அதனால் பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் இப்போ நான் சொல்லியிருக்க மெத்தடில் செஞ்சுருந்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கொழுக்கட்டை உடையாது. ஏன் உடையாது அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ வந்து அந்த கொழுக்கட்டை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் போடும்போது கரையாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து தண்ணி சூடு பண்ணாமல் பிசைஞ்சிங்கன்னா மாவு கரையிறதுக்கு சான்ஸ் இருக்குது, உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம கொதிக்க வச்சு ஆட் பண்ணுறதுனால அப்படியே அந்த ஷேப் அப்படியே இருக்கும். ஸோ வந்து இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து அது இருக்கட்டும். எப்போவுமே வந்து பால் கொழுக்கட்டை செய்யும் போது சீக்கிரம் செஞ்சுருங்க, இல்லைனா வந்து மாவில் வந்து விரிசல் விட ஆரம்பிச்சிரும். அதனால் இது ரெடி பண்ண உடனே வந்து நம்ம ஒரு பேனில் சுடு தண்ணி காய வச்சிடலாம். இப்போ வந்து இன்னொரு பேனில் 6 கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் எந்த கப்பில் அரிசி மாவு எடுத்தனோ அதே கப்பில் 6 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு டேஸ்ட்டுக்காக. அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு 2ஆவதாக எடுத்த தேங்காய் பால். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் பால் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வரது வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். 2ஆவதாக வரது கொஞ்சம் தண்ணியாக நல்லா டிம்மாக இருக்கும். அந்த பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிச்சு வரும். ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா கொதிச்சு வந்துடும். கொதிச்சு வரும்போது தான் நீங்கள் வந்து கொழுக்கட்டையை ஆட் பண்ணணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணிங்கன்னா கரைஞ்சிரும், கொலன்னு ஆயிரும். ஸோ வந்து பார்த்து நல்லா கொதிச்ச பின்னாடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கரண்டியை வச்சு மெதுவாக இந்த மாதிரி வந்து கிண்டி விடுங்க அடியிலேருந்து. ஏன்னா நீங்கள் போட்டிங்களே உடனே வந்து என்ன ஆயிரும்னா கீழே போய் செட்டில் ஆகிடும். கீழே போய் செட்டில் ஆகும்போது என்ன ஆகும்னா ஒன்றுக்கு ஒன்று நல்லா வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உடையாத அளவுக்கு மெதுவாக எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா வேகட்டும். இப்போ அந்த டைமில் ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் எதுக்கு கரைச்சி வச்சுருக்கேன்னா நம்ம பால் கொழுக்கட்டை வந்து நல்லா ஷைனிங்காக நல்லா கெட்டி ஆகிறதுக்காக நம்ம கலக்கிறோம். நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா. ஆனால் இதை ஆட் பண்ணும்போது நல்லா கெட்டியாக நல்லா க்ரீமியாக தெரியும், நல்லா ஷைனிங்காக, அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம்.
இதில் வந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து கெட்டியாக வேணும், தண்ணியாக வேணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்குன்றதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா, கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா கீழே போய் செட்டில் ஆகிடும். நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருப்போம். கொஞ்ச நேரம் ஆக என்ன ஆகும்னா நல்லா குக்காக நல்லா வந்து மேலே வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வந்து மிதக்கணும். மிதந்தால் தான் கொழுக்கட்டை வெந்துருச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா வந்து கிளியராக நல்லா கெட்டியாக நல்லா வந்து இந்த மாதிரி இருக்கும். நல்லா மேலே வந்துடும். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வடிகட்டி போட்டு வடிச்சிட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் ஆட் பண்ணோன்னே ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஆன்லேயோ வச்சுருங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா நல்லா தளன்னு இந்த மாதிரி வந்து கொதிச்சு வரும். இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அரிசி மாவு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுக்கு வந்து தலைவலிக்காமல் இருக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பித்தத்துக்காக நம்ம ஆட் பண்ணுறது. சுக்கு பவுடர் வந்து உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் ரொம்ப நல்லது. பச்சரிசி வந்து பித்தம், அதனால் வந்து சுக்கு ஆட் பண்ணுவாங்க தலைவலிக்கக்கூடாதுன்றதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து துருவன தேங்காவை இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பல்லாக கூட கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்து பபிள்ஸ் நல்லா வரும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து முதலாக எடுத்த தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணணும். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தது நல்லா திக்காக இருக்கும். அது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நிறைய பேர் வந்து தேங்காய் பால் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் வந்து நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து பால் ஆட் பண்ணுவாங்க. பால் ஆட் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். 2 விதமாக செய்யலாம் பால் கொழுக்கட்டை. இந்த மாதிரி வந்து வெல்லம் மட்டுமே போட்டு ஆட் பண்ணி செய்யலாம், தேங்காய் பால் ஊற்றி செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றி பால் ஊற்றியும் செய்யலாம். எப்படினாலும் செஞ்சுக்கலாம். 2 மெத்தட்லேயுமே செய்யலாம். இது வந்து செட்டிநாடு ஸ்டைல். ஸோ வந்து இப்படி தான் இருக்கும். பாருங்கள், சூப்பராக நல்லா க்ரீமியாக அழகாக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் நிறையா இருக்க மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து கொழுக்கட்டை அதிகமாகவும் போட்டுக்கலாம், கம்மியாகவும் போட்டுக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம், எப்படினாலும் செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான சிம்பிளான செட்டிநாடு ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.